வணக்கம். கேப்டன் டிவியோட மனமிட்டு பேசலாங்கிற நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சுவாரஸ்யமான விஷயம், கோயம்புத்தூரில் பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சு அவங்களுக்கு நல்ல பியூட்டி சாதனங்கள்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி இன்னொரு பியூட்டி பார்லர் நடத்த முடியும்னு சொல்லி பயிற்சி கொடுத்து அவங்களையும் அவங்க ஒரு நல்ல சாதனையாக அவங்க வாழ்க்கையில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து சாதனையாளர் விருதும் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் மீட் தட். வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் மலர். மலர். எப்படி இவ்வளோ அழகான பேர் வச்சாங்க? எங்கள் கம்யூனிட்டியில் வச்ச பேர் எனக்கு. அப்படியா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃப்ளவர்ஸ் நேம்லாம் கூட வைப்பாங்களா? வைப்பாங்க, நிறையா வைப்பாங்க. நிறையா ஃபிலிம் ஸ்டார்ஸ் பேர் தான் வச்சுப்பாங்க எல்லாரும். அந்தந்த சீசனில் அவங்க மாறக்கூடிய தன்மை வர்றச்சு யார் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்க பேர்லாம் வச்சுப்பாங்க. ஓகே. பத்மினிங்கிற பேரில் கூட ஒரு திருநங்கை இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க எங்கள் ஊரில். நாட்டிய பேர் பத்மினி. அவங்களுக்கு பத்மினா ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால் அந்த பேர் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் ரொம்ப ஆச்சாரமாக வளர்ந்ததுனால எங்கள் கம்யூனிட்டியில் சேர்த்துறச்ச கேட்டாங்க, உனக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நான் சிம்ம ராசி மக நட்சத்திரம். சரி மாமி மேமூல் வைங்களே, மாற்றி வச்சாலும் வைக்கலாம், சரி வைங்க மலர்னு வைங்க அப்படின்னு. யார் பேரும் இல்லாமல் இருக்கும், மலர் அப்படின்னு பொதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் இதில் பெரியவங்கனால எனக்கு அந்த வச்ச பேர். மக நட்சத்திரம் தான் ஜகத்தை ஆளுன்னு சொல்லுவாங்க. வெரி குட். எங்கள் கம்யூனிட்டியில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்திருக்கேனே, அதுவே ஒரு ஆண்டதுக்கு சமம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பிராமண வாடை அடிக்கிறது. பிராமணத்தில் பிறந்தேளா? பிறந்தது பிராமின் வீட்டில் இல்லை, என்னை சிறு வயசுலேருந்து வளர்த்தவங்க ஒரு ஆச்சாரமான வடகல் ஐயங்காராத் வீட்டில். ஒரு கோட்டர்ஸில் இருந்தோம். அப்போ சின்ன பாப்பாவாக இருக்கிறச்ச நன்னா பப்ளியாக இருப்பேன்னு சொல்லி கொண்டு அவங்க வீட்டில் நன்னா பப்ளியாக தான் இருக்கேன். இப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் பார்க்கறதுக்கு. கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே நிறைய அங்கே பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க தான் எடுத்து என்னை வளர்த்து ஆளாக்கி சின்னதுலேயே கோவிலுக்கு தூக்கிட்டு போயிடுவார் மாமா சுந்தர்ராஜ் ஐயங்கார் அப்படின்ட்டு. அவர் கண்டிப்பாக அதில் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு நான் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் அவரும் ஒருத்தர். தூக்கி கொண்டே கோவில் உட்கார வச்சுட்டு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுவார். அதை பார்க்குறச்ச நம்மளுக்கு ஒவ்வொரு கல் சிலையும் இவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க. இப்போ அழகு பண்ணினதுக்கப்புறம் இது இவ்வளோ அழகாகுது அப்படின்னா இப்போ இந்த அழகு கலையில் ரொம்ப ஒரு ஆர்வம். அப்போ அதை பார்த்து ஒரு அழகு கலை, இப்போ ஒரு கல் சிலையும் இவ்வளோ அழகாக பண்ணிட்டாலே இப்போ நம்மளும் இதை கற்றுக்கணும். சின்ன குழந்தையிலிருந்து அந்த கருவறைக்குள்ளேயே விளையாண்டு அந்த டிசிப்ளின் வந்தது அங்கே தான். பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட ஒரு விஷயம். கடவுளுக்கு மாறுபாடு கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லையா? நீங்கள் ஒரு திருநங்கையாக பிறந்து அந்த பகவானுடைய கருவறை வரைக்கும் நீங்கள் உள்ளே போய் விளையாண்டு சின்ன பிள்ளையிலேருந்தே உங்களுக்கு இன்னைக்கும் அந்த சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு இப்போ வயசாகிடுத்து. எல்லாரும் சேர்ந்து சுவாமிக்கு அலங்காரம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கும் சுவாமிக்கு பண்டிகை 10 நாள் நவராத்திரிக்குள்ளுக்கு நான் தான் அலங்காரம் பண்ணுவேன். அம்பாளுக்குள்ள கண்டிப்பாக என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். எல்லாரும் கேட்பாங்க, என்ன இந்த பொண்ணு உள்ள போய் பண்ணுது, இந்த பொண்ணு உள்ள போய் பண்ணுது, கூப்பிடுங்க வெளியிலன்ட்டு பேசாமல் இருங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது திருநங்கை அப்படின்னு சொல்லி 10 நாள் அலங்காரம் நான் தான் இன்றைக்கும் சுவாமிக்கு போய் பண்ணுறேன். அது ஒரு பெரிய கிஃப்ட். பல நூறு மக்கள் வரக்கூடிய அந்த கோவிலில் பரவாயில்ல மலர் அலங்காரம் பண்ணுறாங்க, அதை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வரும். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு. ஒரு வயசான அம்மா அப்பா, அவங்களுக்கு அவ்வளோ படிப்பறிவு கூட இல்லை. இந்த வருஷம் நடந்தது, போன வாரம் தான் பண்டிகை முடிஞ்சது எங்கள் ஊரில். கையை பிடிச்சிட்டு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சுவாமியை பார்த்து சேவிக்கிறதா உன் கையை சேவிக்கிறதான்னு கேட்டாங்க. பெரிய ஒரு லக் இதெல்லாம். அற்புதமான விஷயம், ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்புறம் என்னை வளர்த்தின ஆண்டாள் பாட்டி அவங்களே இந்த இடத்துல சொல்லணும். இன்றைக்கி அவங்க ரொம்ப வயசாகி என்னை பார்க்கணும்னு துடிச்சிட்டே இருக்காங்களா. மாமா கூட சொன்னார் ஒரு வாட்டி பார்த்துட்டு போ அப்படின்னு. அவங்கள போய் பார்க்கணும். என்னை சின்னதில் வளர்த்தின பானுமதி, திருவேங்கடம், அவங்க 2 பேர் இன்றைக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அவங்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் எடுத்து என்னை எடுத்து வளர்த்தினவாளுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரவி அண்ணா, அவர் அந்த ஆற்றுல பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கீங்க. அதில் அவங்க எல்லாம் இருக்காங்க. பாராட்டணும். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் மறக்காமல் இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் நல்ல முன்னேறி கூட பழசை மறக்காமல் அவங்களெல்லாம் பாராட்டணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுவே இன்னும் அப்போ ரொம்ப வறுமையான ஃபேமிலி. அவங்க கோவில் பூஜைனா கூட ஒரு வறுமையான குடும்பம் தான் இருந்தால் கூட அவ்வளோ ஒரு டிசிப்ளின். அங்கே இப்படி தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும், இது பண்ணணும் அது பண்ணணுங்கிற அங்கே நம்ம வளரும்போது என்ன ஆகணும், பையன்னா இப்படி இருக்கணும், பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தது. என்னாச்சு, ஒரு 12-13 வயசில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறக்கூடிய ஒரு உணர்வுகள் என் உடம்புல தோண்டும் போது நம்ம பொண்ணு இப்போ நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் எல்லாம் செட் பண்ணிட்டேன். அதனால் மக்களோட அதிகம் எனக்கு பழக்கம் கிடையாது. எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மக்கள் கூட அதிகம் நான் பேசக்கூட மாட்டேன். அதனால எனக்கு ஹெட்வைட்டுன்னு பேர் கூட உண்டு. இல்லை, இன்னொன்று கூட இருக்குது. இப்போ உங்களை பார்க்கும்போது உங்களை ஒரு திருநங்கையாக டக்குன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நீங்கள் ரொம்ப அந்த ஆண்மைத்தனம் ரொம்ப இல்லை உங்ககிட்ட. ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்றைக்கி சல்வார் போட்டிருக்கீங்க, பட் இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பொட்டு வச்சு ஒரு புடவையும் கட்டினா ஆல்மோஸ்ட் எங்களை மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. ஸோ ரெண்டாவது, சம்டைம்ஸ் நான் சில திருநங்கைகளை பார்க்கும்போது குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த லவுடு கேரக்டர்,
ஒரு சமயம் அவங்களுடைய அந்த வாய்ஸை கேட்கும்போது அந்த வாய்ஸில், ஏன்னா அவங்க அந்த பாம்பே சைடில் இருந்து அந்த டாக்ஸி வந்து நிற்கும் போது ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க. ஒவ்வொரு டாக்ஸி ஸ்டாண்ட்லேயும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம். சிக்னல்ஸ்லாம் வந்து வண்டி நிற்கும் போதோ கதவு கிட்ட வந்து பாவம் அவங்க பொழப்புக்காக அவங்க பண்ணுறாங்க. அது டக்குன்னு நம்ம வந்து இந்த அதை கூட நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அதை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். என்ன பொழப்பு நம்மளுக்கு சொல்லுங்க. பகவான் ஸ்பெஷல் அப்படிங்கிறது யாரும் ஒருத்தருக்கு தான் கொடுப்பார். எத்தனை ஆயிரம் கோடி ஆணும் பெண்ணும் பிறந்து மடிஞ்சாச்சு. இந்த உணர்வு நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா நம்ம ஸ்பெஷல் தானே. ரெண்டையும் கலந்து நம்ம உடம்புல கொடுக்குறாருன்னு எவ்வளோ ஸ்பெஷல். நம்ம சிவன் சக்தி ஸ்வரூபம். ஒரு 250 ரூபா சம்பளத்துக்காக காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மண்ணு சமைக்கிற பொம்பளைங்க எத்தனை பேர். ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? உங்களுக்கு என்ன, அது எப்படி சொல்கிறது, இது பெரிய சர்ச்சையை கூட ஏற்படுத்தலாம் எங்கள் மக்கள் மத்தியில். நான் போனதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம் எங்கள் வீட்டுக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன். நான் சொன்னேன், நிறைய பேர் எங்கிட்ட தான் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி இருக்க முடியாது, உங்களை மாதிரி இருக்க முடியாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு வரலாமோ என்னவோ. அதனால தான் நான் சொல்கிறது, என்ன பழப்ப நம்ம பார்த்து பண்ணிக்கிறது தான் எதுவுமே. பட் இது எப்படி நான் அதை ஏற்றுட்டேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 13 வயசு இருக்கும் இந்த மாற்றம். 12 வயசு இருக்கும் நான் படிக்கிறச்ச. இந்த மாற்றம் என் உடம்புல வரும்போது அது வரைக்கும் சமமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வரும்போது என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. இது என்ன தலைவலி காய்ச்சல்லாம் பரவாயில்லையே, இது ஹார்மோனே சேஞ்ச் ஆகிறச்ச எந்த இடத்துல நம்ம நிற்கிறதுங்கிறதே பெரிய குழப்பம். அப்போ ஃபைனல் பண்ணிட்டேன், இதுதான் நம்ம வந்து ஒரு ஃபெமிலியனுடைய ஒரு இதில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது நல்லா எனக்கு ஃபைனல் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு செட் ஆகிட்டு அதை ஏற்றுட்டாங்க எங்கள் அதுதான் பெரிய விஷயம். ஒரு ஐயங்கார் வீட்டில் கற்பனை பண்ணி பாருங்க, அதுவும் ஆச்சாரம் அனுஷ்டானம் அவங்க ஏற்றுட்டாங்க. அப்போது அவங்க என்னை வெறுத்து ஒதுக்கவே இல்லை எதுவுமே. எனக்கு அதுதான் பெரிய, ஏன் வெறுத்துருக்கக்கூடாதா, ஒதுக்கி இருக்கக்கூடாதா. இப்போ எங்கள் மக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க தெரியுமான்னு அவங்க என்ன கேட்குறாங்க. அவங்க சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறது வேறு விஷயங்கள், நினச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்கிற விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஓ, அது ஒன்றுமில்லாத சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடச்சிருக்கேன் அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃபேமிலிக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வரச்ச நேற்று போய் அம்பாவை சேவிச்சுட்டு மாமா உட்காந்துட்டு இருந்தார், சொல்லிட்டு வந்தேன் நான் கேப்டன் டிவி ப்ரோக்ராம் போகிறேன் அப்படின்னு. அப்படியே சொல்லு, பானத்திட்டு சொல்லணும், பேபியை திட்டு சொல்லணும், எல்லாம் சொல்லுனேன். போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. அப்புறம் அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட விபூதியெல்லாம் வாங்கிட்டு தான் நேற்று கிளம்புனேன். பராசர பட்டர் சொன்ன மாதிரி வைஷ்ணவத்தில் மகா பெரியவர் அவர் பராசர பட்டர் அப்படின்னு. இப்போ காலமாக திருநங்கைங்கிறவங்க இருக்கிறாங்க. புதுசாக இன்றைக்கி வந்தவங்களோ நேற்று வந்தவங்களோ கிடையாது. இன்றைக்கி வந்தாலும் வேடிக்கை பார்க்குறாங்க. இயேசுநாதர் பிறக்கிறச்சே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அலெக்சாண்டர் காலத்தில் இருக்காங்க. அதுக்கு முன்னே 2000 வருஷத்துக்கு முன்னே கிளியோபாட்ரா வாழ்ந்து மறைஞ்சாச்சு. மகாபாரதத்தில் இருக்காங்க. எனக்கு அவங்க ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அதை படிக்கிறச்சு தான் அதில் வந்துச்சு. கிளியோபாட்ராவோட அப்பாவுக்கு சிறந்த தோழியாக இருந்தவங்க வந்து ஒரு திருநங்கை, ஃபொதினஸ் அப்படின்னு அவங்களுடைய பேர். அப்புறம் கிளியோபாட்ராவுடைய அந்தரங்கமான ஒரு தோழி வந்து மார்டியன் அப்படிங்கிற ஒரு திருநங்கை தான். அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு படிக்கும்போது தன்னுடைய கடைசி மரண தருவாயில் கூட அந்த திருநங்கை கிட்ட தான் அவங்க எல்லாம் ஓப்பனாக பேசியிருக்காங்க கிளியோபாட்ரா. அதுக்கு என்ன காரணம்னா, ஆதி காலத்திலேயே வந்து அரச மாளிகையில் முக்கால்வாசி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நம்மளுடைய நார்த்தாக இருந்தாலும் சரி, அப்ராடில் நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் கூட திருநங்கைகள் தான் அதிகம் இருப்பாங்க உள்ள. ஏன்னா அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். கரெக்ட். அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு அரசி அவங்க கிட்ட பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க, தன் விஷயங்களை சொன்னாங்கன்னா அவங்க அதை வெளியில சொல்லவே மாட்டாங்க. அவங்க உயிரை தான் பணயம் போகுமே தவிர அவங்க வாயில இருந்து வார்த்தை வராது. அவங்களால வந்து எப்பேற்பட்ட வேதனையும் தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்தது. இப்போ உடம்புலால வந்து துன்புறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொன்னாங்க ராஜகுமாரி சொல்லு அப்படிப்பட்டவங்களை பல விதத்துல சித்திரவதை பண்ணா கூட உயிர் தான் போகுமா, உண்மை வரவே வராதான். அதனால தான் திருநங்கைகளை வந்து அரச மாளிகைக்குள்ள நிறைய வச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாற்றத்தையே தாங்கிக்கூடிய அளவுக்கு சக்தி வந்த உடம்புக்கு வேற எதுவுமே கிடையாது. மனித வலிமை, மனித தர்மம். என்னை நம்பி மகாராஜா மகாராணி என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப என் உயிரே போனாலும் இந்த கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். ஸோ அவங்கள காசு கொடுத்து வாங்கிட முடியாது. ஆனா காலப்போக்கில் அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு, மலிஞ்சு போச்சு. வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறி போச்சு. ஒரு வேடிக்கை பொருளா பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. இப்போ தாய் திட்டம்னு அப்படி ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்க லட்சுமிபாய் மேடம் அவங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையாவே அவங்க மேலே நிறைய பேருக்கு வெறுப்புகள் கூட இருக்கலாம். தாய் திட்ட இயக்குனர் சென்னையில் தான் இருக்கு அந்த ஆஃபீஸு. அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸில் ஏறி கூட ஓரளவுக்கு போகிற அளவுக்கு தைரியம் வந்தது திருநங்கைங்களுக்கு. கோவை மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலையும் தான், நான் இருந்த கோவை மாவட்டத்தில் தைரியம் வந்தது காரணமே அதுதான். எனக்கே பஸ்ஸில் ஏறி நான் போக மாட்டேன். எங்காவது யாராவது என்னை கூட்டிகிட்டு போகணும், 4 பேர் என்னை கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு வேண்டி ஆல்ரெடி பண்ணணும், யாராவது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு யாராவது கூப்பிட்டு போனால் ஒரு பயம். ஆனால் பார்த்தா என்ன அப்போ எவ்வளோக்கா தெரியாது, என்னை யாரும் கண்டே பிடிக்க மாட்டாங்க. அப்போ என்ன எதுவுமே தெரியாது. நிறையா பேர் பெண் கேட்டு வந்த இது அனுபவங்கள் இருக்குது. எனக்கு லவ் லெட்டர்ஸ் கொடுத்த அனுபவங்கள் இருக்குது சின்ன வயசில். அப்போ நம்ம என்ன இப்போ இவ்வளவு அப்போ நினச்சப்ப நான் ஐயோ நம்ம பர்ஃபெக்டாக இருந்திருந்தால் இதெல்லாம் வாழ்ந்துருக்கலாமோ
அப்படி சின்ன சின்ன சபலங்கள் அதெல்லாமே இருந்தது. அந்த வயசை தாண்டி தானே எல்லாருமே வரோம். கண்டிப்பாக வரோம். அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்போ இந்த தாய் திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் தைரியமாக வந்தாங்க. உண்மையாகவே அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். அந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பேசுகிற விதமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ பேர் மக்களை அவங்க நிறைய மக்களை ஒருங்கிணைச்சாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக திருநங்கைகளை ஒருங்கிணைச்சு நிறைய லட்சக்கணக்கான பேர் ஒருங்கிணைச்சாங்க. பெரிய விஷயம். ஏன்னா இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் வந்து திருநங்கைகளுக்கு வந்து ஒரு நல்ல அவங்க வந்து வெளி உலகத்துக்கு நல்ல வந்திருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் மூலியமாக தான் நான் பியூட்டிஷியன் கோர்ஸே படித்தேன். தாய் திட்டத்தின் மூலியமா வந்து NGO நடத்திட்டு இருக்காங்க. சங்கரநாராயணன் அப்படின்னு சொல்லி ஒரு சார் ஒருத்தர், நேட்டிவ் மெடிக்கேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அவருக்கும் நீங்கள் நன்றி சொல்கிறேன். எது எடுத்தாலும் இதை முன்னே நிறுத்துவேன். யார் முக்கியமான விஐபிஸ் வர்றாங்க அப்படின்னா, மலர் நீங்கள் வாங்க கூப்பிட்டு முன்னே நிறுத்தி அவினாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி, உமன்ஸ் யூனிவர்சிட்டி, அதில் சேர்த்து நான் படிக்க வச்சாங்க. அதில் படித்த ஒரே ஒரு திருநங்கை நான் தான். பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்து எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க விஜயலட்சுமி மேம், உள்ளே அனுமதித்த வசந்தா மேம், அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபால் வசந்தா மேம், அவங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும். கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, என்னை பார்க்கணுன்னே ஒரு ரவுண்டு சும்மா வருவாங்க. வந்து என் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு, விஜய் அப்புறம் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போவாங்க. அப்படி கிளாஸ் எடுத்து அங்கே தான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தேன். ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மேம். அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேசுகிற விதம் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இதை தான் சொன்னாங்க, எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், எங்களுக்கு அவங்களோட பேசணுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு. இதில் பயமாக இருக்கும் அப்படிங்கிறத விட இதில் வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, ஒரு தவறான கண்ணு இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு இதாகாது. இதில் நிறைய கலந்துடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா திருநங்கைகள் அப்படின்னா மதித்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி வேற கேட்டகரிஸ் நல்ல ஜென்ஸே கூட இந்த மாதிரி பண்ணுறாங்க. சில சமயம் நான் சினிமாவை கூட ஒரு விதத்தில் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா முக்கால்வாசி வந்து ஒரு பாம்பேல ஒரு சில தரப்பட்ட ஒரு ஏரியாக்களில் வந்து திருநங்கைகள் வந்து ஒரு இந்த பெண்களுக்கு வந்து வேற மாதிரி ஒரு பாதுகாப்பாளராக இருக்காங்க. அது என்ன ஆயிடுதுன்னா அது சில படங்கள்லையும் வந்து அதுக்கும் ஆன்சர் நான் சொல்கிறேன். அதுக்கு முக்கியமான ஒரு அது காரணமே அந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான பொண்ணு மாதிரி இருக்க திருநங்கைகளை கூப்பிடவே மாட்டாங்க. கரெக்ட். பெண்கள்லையும் அழகில்லாத பெண்கள் எத்தனை இருக்கிறாங்க, அந்த அழகில்லாத பெண்களை மட்டும்தான் பெண்கள்னு காட்டுறீங்களா? அவங்கள காட்டிட்டு கூட 4 பசங்களுக்கு சேரீ கட்டி விட்டு அவங்கள திருநங்கைன்னு காட்டுறது.